வணக்கம். இஜக் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இன்னும் ஓஞ்சபாடு இல்லை. அதிமுக வேட்பாளர் பட்டியலே வெளியிட்டாச்சு, திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியாச்சு, பிசிக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாச்சு. எல்லாருமே வெளியிட்டாங்க ஏகதேசம். பாஜக இன்னும் வெளியிட முடியாத ஒரு சூழல். வெளியிடவில்லைன்னு சொல்ல முடியாது, வெளியிட முடியாத மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டைகள். அதில் மிக பெஞ்சு உட்கார்ந்துருக்கிறது அண்ணாமலை. ஏன்னா முன்னாள் தலைவருங்க அவர், தமிழக பாஜக தலைவர். என்னதான் இருந்தாலும் நன்றாக பேசக்கூடியவர், பேசியதை பேசினேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு நபர். அவர் என்னதான் பில்டப் பேசினாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, நான் பேசுனது உண்மைதான், அதுக்கு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அப்புறம் அதுக்கு மேலே அது காமிக்க மாட்டார், அந்த ஆதாரத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு அவர் இருந்தப்போ பாஜக ரொம்ப கலகலன்னு இருந்தது. நயினார் நாகேந்திரன் கைக்கு மாறிச்சு. பாஜக எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பேசவே தெரியாது. அதெல்லாம் சொல்லிட்டார் அவர். அதான் பொறுப்பு கொடுக்குறப்ப நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, அண்ணாமலைமாரெலாம் என்னால் ஒரு அரசியல் பண்ண முடியாது அப்படின்ட்டார். அதன் அடிப்படையில் அண்ணாமலைக்கு இன்னும் மதிப்புகள் அதிகம். மற்றபடி அவருக்குன்னு ரசிகர் மன்றத்தெலாம் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். மற்றபடி அண்ணாமலை ரசிகர் மன்றம், இப்படிலாம் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் பாஜகவில் இருக்குது. அதாவது பாஜக அப்படிங்கிற கட்சியை தாண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு பெயர் இருக்குது. அதன் அடிப்படையில் அண்ணாமலை ரொம்ப கராராக இருந்துகிட்டு இருக்கிறார். எனக்கு இந்த தொகுதி தான் வேணும். ஆமாம், அந்த தொகுதி இல்லைன்னா நான் அரசு இதில் நிற்கவே மாட்டேன். மெயின் தொண்டாமுத்தூர் தேர்தல் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டார். தொண்டாமுத்தூர், அடுத்தது பல்லடம், இல்லையா சூலூர், இல்லை கவுண்டம்பாளையம். ஒன்றும் முடியலன்னா கோவை வடக்க கொடுத்துருங்க. ஆமாம், இல்லாட்டி எனக்கு தொகுதியே வேண்டாம், போட்டியிடம் இல்லை. ஆனால் பாஜக தலைமையகம் கட்டாயம் அண்ணாமலை போட்டியிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்ருக்கு. இதில் தப்பிச்சு அண்ணாமலை போயிட்டுருக்கார். பியூஷ் கோயல் அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பண்ணிடலாம் சொல்லி போட்டு அப்படியே தேர்தல் அந்த வேட்பாளர் பட்டு தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு. சரிங்க, இது அடிப்படை என்ன காரணம் அப்படின்னா, கேட்ட தொகுதியை எடப்பாடி கொடுக்கவில்லை. ஆமாம், அதெல்லாம் விட அண்ணாமலைக்கு பிடித்தமான தொகுதி கட்டாயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டு எடப்பாடி திட்டமிட்டு அத்தனையிலையும் அதிமுக நுழைச்சிட்டார். தொண்டாமுத்தூர், மற்ற சோன்ஸு, மற்ற எல்லாத்துலேயுமே. கோயம்புத்தூர் வடக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. அதில் வானதி சீனிவாசன் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. என்றாலும் பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, அண்ணாமலைக்கு அதை ஒதுக்கி விடலாமா அப்படிங்கிற கான்செப்ட். அண்ணாமலையே கேட்குறார், எனக்கு கோயம்புத்தூர் வடக்க கொடுத்துருங்க. அப்போ வானதி சீனிவாசனுக்கு எந்த தொகுதி கொடுக்குறது? அப்போ அந்த அம்மா கட்சியை விட்டு விலகுமா, இல்லை அதிருப்தியாளராக அப்போ ஓட்டு போடுமா? அந்த அம்மா கட்டாயமாக கோவை வடக்கு அண்ணாமலை நின்றா அந்த அம்மா தாமரை ஓட்டே போடாது. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். ஆக இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எடப்பாடி தான். பாஜக எதை நினைக்கிறதோ அதை நாம் தந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது. அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலை என்ன நினைக்கிறார்? ஏன்னா அவர் உள்ள ஒன்றும் லடாய் முடியல. அன்னையிலிருந்து இன்றைக்கி 2024 அதுக்கு முன்னால் இருந்தே இன்னும் அந்த லடாய் முடியவே இல்லை. ரெண்டு பேரும் ஒரே எண்ணங்க இருந்தால் அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு பாகுபாடு பிரச்சனை. எடப்பாடி சொல்லிட்டார், ஆமாம் அண்ணாமலை மாற்றினாதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு. நயினார் நாகேந்திரன் கையில் கொடுத்தாங்க, அப்புறம் கூட்டணிக்கு வந்துட்டார். 2024 அநியாயமாக தோற்கடிக்கப்பட்டதுக்கு, அதிமுக பாஜக தோற்கடிக்கப்பட்டதுக்கு அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு காரணம். ஏன்னா கூட்டணி சேராமல் தடுத்தது அவர் தான். அதனால் அதிமுகவும் ஃபனால், பாஜகவும் தலையை துண்டை போட்டாச்சு.
ஆமாம், மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லணும். ஆமாம், இல்லைன்னா இன்னும் துள்ளல் அதிகமாகிடும். இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையோட ஆதிக்கம் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக எனக்கு இந்த தொகுதி வேணும், இல்லாட்டி வேண்டாம். பியூஷ் கோயல் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார், மொடக்குறிச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இல்லை, ஏதோ ஒரு தொகுதி கொடுத்தே ஆகணும், ஏதோ ஒரு தொகுதி கொடுத்துடலாம். மத்திய பாஜக அவர் சொல்லிட்டார், எனக்கு குறிப்பிட்ட தொகுதி தான் வேணும், தொண்டாமுத்தூர் அல்லது பல்லடம், சூலூர், கவுந்தம்பாளையம், இல்லையா கோவை வடக்கு. எடப்பாடி சொல்லிட்டார், அதெல்லாம் தர முடியாது, கோவை வடக்கு மட்டும் கொடுத்தாச்சு, அதில் உங்களுக்கு கூட என்னமோ பஞ்சாயத்து பண்ணிங்க அப்படின்ட்டார். இப்போ வானதி சீனிவாசனுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டு கட்டாயமாக அந்த அம்மா வந்து கோவை வடக்கில் போட்டியிடுவதற்கு ஒரு போட்டி வந்தாச்சு. வானதி சீனிவாசனுக்கு அண்ணாமலைக்குமே பிடிக்காது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்ட உணர்வு, மற்றபடி வந்து கருத்து வேற்றுமைகள் நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து கோவை வடக்கு ஆமாம் வேணுன்னு இருக்காரு, வானதி சீனிவாசன் எனக்கு வேணுன்னு இருக்காங்க. மற்றதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் வேறு ஏதாவது சீட்டை வந்து வளைச்சி மாற்றி கொடுங்க, அதிமுக நீங்கள் மாற்றி கொடுக்கணும், அண்ணாமலைக்கு ஒரு சீட் வந்தே ஆகணும். எடப்பாடி தலையாட்டுவதாக தெரியவில்லை, ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை, இழுத்துக்கிட்டே போயிட்டு. அதனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் பாஜக அவனுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியே வரவே இல்லை. மெயின் காரணம் அண்ணாமலை வானதி சீனிவாசன் அந்த போட்டா போட்டி சண்டை போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக அண்ணாமலை எப்படி இருந்தாலும் சரி அவரை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல கட்டாயமாக பாஜக மிகப்பெரிய ஒரு அக்கறை வைத்திருந்தாலுமே கூட அண்ணாமலை ஒதுக்கப்பட்ட விஷயமாக மாறிவிட்டார். என்னை விட்டுருங்க, நான் ரியல் எஸ்டேட்டு மற்ற சோர்ஸ் அப்படியே போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாரு. விடுவதாக இல்லை. ஆமாம், விட்டு அப்படின்னா அப்புறம் அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தொண்டர்களை இழுத்துட்டார்னு வைங்க. அதனால் வந்து பாஜக வந்து தலைமை பயப்படுது. ஆமாம், அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு தொகுதி அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த தொகுதி தான் வேண்டும். கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கார். மற்றபடி இந்த வகையில் எடப்பாடி ஜெயிக்க போகிறாரா, அண்ணாமலை ஜெயிக்க போகிறதா, மற்றபடி வந்து தமிழக பாஜக தலைமை ஜெயிக்க போகிறதா? ஆமாம், கட்டாயமாக இன்னும் 2-1 நாள் தெரிஞ்சிடும். என்றாலுமே கூட அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த தடவையாவது வெற்றி அடைந்து விட வேண்டும். நைனா நாகேந்திரன் எப்படி டக்குன்னு சாத்தூர் தொகுதிக்கு மாறிட்டார், அது மாதிரி வந்து எனக்குன்னு ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதி தான் போட்டிடுவேன் அப்படின்னு அந்த பிடிவாதமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தொகுதி அவருக்கு கிடைக்காமலும் போகலாம் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்தாச்சு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.